புடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் வந்தாவே மாங்காய் வந்தாச்சுங்க. இந்த மாங்காவை வச்சுட்டு ஊறுகாய் செய்யாமல் இருந்தால் எப்படிங்க? அதனால நம்ம இன்னைக்கு 2 கிலோ மாங்காய் ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதை நம்ம பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மாங்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: கட் பண்ண மாங்காய் 2 கிலோ, 600 ml நல்லெண்ணெய், 300 கிராம் கடுகு, 300 கிராம் உப்பு, 50 கிராம் வெந்தயம், 400 கிராம் வரமிளகாத்தூள். இப்ப நம்ம இந்த மாங்காய் எடுத்திருக்கோங்க. இந்த மாங்காவை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி எடுக்கணும். அந்த கட் பண்ணதை தான் நம்ம 2 கிலோவா நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்ப நம்ம மாங்காய் எடுத்திருக்கோம், அதை கழுவிக்கலாம். மாங்காய் எல்லாம் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயில்ல நல்லா உணர வச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். எதுக்காகனா தண்ணி இல்லாம இருக்கணும், அதுக்காக நம்ம காய வச்சு எடுத்து வந்தாச்சு. இப்ப இந்த மாதிரி பீசஸா நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் பெருசா வேண்டாம், ரொம்பவும் குட்டியா வேண்டாம். நம்ம இந்த மாதிரி நடுத்தரமா இந்த மாதிரி பீசஸ்ல எல்லா மாங்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 கிலோ வெயிட் போட்டுட்டு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாங்காயெல்லாம் இந்த பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் 2 கிலோ இருக்குது. இது நல்ல பரவலாக இருக்கட்டும், கொஞ்சம் அந்த ஈரம் மட்டும் போகட்டும். இதில் நம்ம அடுப்பில் எதுவும் வைக்க போகிறதில்ல, தாளிக்க போகிறதில்ல, வேக வைக்க போகிறதில்ல. அப்படியே நம்ம பச்சையாக தான் செய்யணும். அதனால் இதை கொஞ்சம் நேரம் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு, வெந்தயம், உப்பு இது 3மே ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வறுக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம ப்ளைனாக அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, இந்த மாதிரி பருப்பருன்னு அரைச்சிக்கலாம். அடுத்ததா வெந்தயம் அரைச்சிக்கலாம். அடுத்ததா உப்பு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சாச்சு. மாங்காவும் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாங்காவை நம்ம கலக்கிறதுக்காக இந்த பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். ஊறுகாய் போடும் பொழுது நம்ம அதுக்கு பயன்படுத்துகிற பாத்திரம் ஸ்டீல் பாத்திரமோ ஈய பாத்திரமோ பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு கண்ணாடி பாத்திரம், பீங்கான் பாத்திரம் அல்லது நல்ல பிளாஸ்டிக் டப்பாவில் கூட நம்ம போட்டு வைக்கலாம். இப்போ நான் கலக்கிறதுக்காக நான் பெரிய பாத்திரம் வேணும்னு இந்த பாத்திரத்தில் நான் போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கடுகு பொடி சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு எந்த அளவுக்கு உப்பு ப்ரெசர்வேட்டிவோ அதே போலவே கடுகும் ப்ரெசர்வேட்டிவ்ங்க. அதனால இந்த தடவை கடுகு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்ததா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா தனி மிளகாய் தூள். நம்ம புடி தமிழால அரைக்கிற தனி மிளகாய் தூள். இதுல மிளகாய் நல்ல மிளகாயை வாங்கி நல்ல வெயில்ல காய வச்சு அரைச்சிருக்கோம். இந்த மிளகாய் தூள் நல்ல காரமாகவும் இருக்கும், நல்ல கலராகவும் இருக்கும். இந்த தனி மிளகாய் தூள் இதுல சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் சேர்த்தியாச்சு. அதுக்கு அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடு பண்ணலாம் வேண்டாம், நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாய் கலக்கிறதுக்கு நல்ல ட்ரையான மரக்கரண்டி தான் பயன்படுத்தணும். மாங்காய் ஊறுகாயில் நம்ம கடுகு பொடியும் வெந்தய பொடியும் அதிகமாக போட்டிருக்கோம். கசக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, இது கசக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு மாங்காய் புளிப்பு, உப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி காரம், எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துருக்கனால கசக்காது. எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
ஊறுகாய்க்கு எல்லாமே கலந்து வச்சாச்சுங்க. இது வந்து அப்படியே ஓவர் நைட் ஊறட்டும். இன்னைக்கு ஒரு நாள் ஊறட்டும், நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு மாங்காயில் உப்பெல்லாம் போட்டு வச்சோம்னா 1 நாள் 2 நாள் ஊறும் பொழுது தான் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வருங்க. அந்த மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஊறுகாய் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறி வரணும். அதுக்காக இந்த நம்ம சில்வர் பாத்திரத்துலேருந்து நம்ம கண்ணாடி பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம வந்து இது ஒரு துணி போட்டு மூடலாம், அல்லனா ஒரு தட்டு வச்சு கூட நம்ம மூடிக்கலாங்க. மூடி வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நேற்று நைட்டு வந்து நம்ம மாங்காய் ஊறுகாய் வந்து கலந்து வச்சுருந்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் நிறைய பேத்துக்கு ட்ரையாக இருந்தால் பிடிக்காது. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா சாந்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாரோடு இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும். இதை வந்துட்டு ஒரு 2 நாள் மட்டும் நம்ம கண்ணாடி பாட்டிலில் வெள்ளை துணி வந்து மேலே கட்டிட்டு 2 நாள் வெயிலில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து பாட்டில் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் சீசனில் நம்மளும் மாங்காய் ஊறுகாய் போட்டாச்சுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்களும் மாங்காய் ஊறுகாய் செஞ்சுட்டு நம்ம வந்து கண்ணாடி பாட்டிலில் அல்லது பீங்கஞ்சாடியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பீங்கஞ்சாடியில் போட்டுட்டு மேலே ஒரு காட்டன் கிளாத் வந்து நல்லா கட்டிட்டு மேலே வந்து மூடி போட்டு எடுத்து நம்ம வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட 6 மாதம் to 1 வருஷம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். நம்ம கரெக்டான பதத்தில் நம்ம வச்சுருக்கணும். ஈரக்கரண்டி ஈரக்கை அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கு பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே வந்து நல்லா ட்ரையாக வெயிலில் காய வச்சு தொடச்சி எடுத்து தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். நம்ம வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. 5 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு போட்டிருக்கோம். இந்த தடவை வந்துட்டு 2 கிலோவில் நம்ம மாங்காய் ஊறுகாய், அதுவும் ரொம்ப சூப்பராக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.